ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஓணம் ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் பாயச ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னா அடை பிரதமன் தான். இதுல வெல்லம், தேங்காய் பால், அடை இது மூணு ஒன்று சேரும் போது அதோட டேஸ்டே பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடை பிரதமன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அடைய வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு அடை எடுத்துக்கிறேன். அது நல்லா கொதிக்கிற தண்ணியில சேர்த்துட்டு அது சாஃப்டா ஆகுற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறோம். இது நான் இன்னைக்கு குட்டி குட்டியா இருக்கிற அடை தான் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிது. ஸோ அதை தான் நான் இன்னைக்கு சேர்த்திருக்கேன். இதை விட பெருசாவும் கடைகளில் கிடைக்கும். எது இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா சாஃப்டா வெந்ததுக்கு அப்புறமா தண்ணி எல்லாமே நல்லா வடிகட்டி எடுத்துக்க போறோம். இப்போ பாருங்க, வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நார்மல் வாட்டர்ல 2 டைம்ஸ் நல்லா கழுவி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் அது ஒன்னோட ஒன்னும் ஒட்டாம இருக்கும். அதுக்காக தான். அடுத்ததான் நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் நான் அடை எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு 2 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கூட குறையா அப்படி வேணும்னா நீங்க வெல்லத்தோட அளவை கூட்டி குறைச்சா நீங்க சேர்த்துக்கோங்க. 2 கப் வெல்லம் சேர்த்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததா ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்க போறோம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதுல பொடியா நறுக்கி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அது தேங்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். இப்ப இந்த டைம்ல நம்ம முந்திரியும் காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்க போறோம். இதெல்லாம் உங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இந்த திராட்சை எல்லாமே நல்லா உப்பி வரணும். அதே மாதிரி முந்திரி, தேங்காய் எல்லாமே கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும். பாருங்க, எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்ததா இதே நெய்ல நம்ம வேக வச்சு வச்சிருந்த அடையை சேர்த்துக்கலாம். இப்ப அடைய இதோட சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த நெய்யோட பரட்டி விட்டுக்க போறோம். நல்லா பரட்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வெல்லத்தை வடிகட்டி இதுல சேர்த்துக்கலாம். இப்ப வெல்லம் சேர்த்து இது நல்லா கொதிச்சு நல்லா வத்தி வரணும். இப்ப பாருங்க, நல்லா தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இது நல்லா வத்தி கொஞ்சம் கெட்டியா, அதாவது கொஞ்சம் திக்கா மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்க போறோம். அதாவது இந்த வெல்லத்தோட தண்ணி எல்லாமே நல்லா வத்தணும். ஸோ மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடலாம் நம்ம. இப்ப பாருங்க, முன்னாடி இருந்ததுக்கு இப்ப ஓரளவு கொஞ்சம் வத்திருச்சு. ஆனா இன்னுமே நமக்கு நல்லா வத்தி வரணும். அப்பதான் இந்த ஸ்வீட்னஸ் எல்லாமே இந்த அடையில நல்லா ஊறி நல்லா சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இன்னுமே இந்த வெல்லத்தோட தண்ணி நல்லாவே வத்தி வரட்டும். இப்ப பாருங்க, முன்னாடி இருந்ததுக்கு கொஞ்சம் திக்கா மாறிடுச்சு. ஸோ இது நல்லா திக்கா மாறணும். மாறினதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போறோம். நான் இன்னைக்கு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து 2 பால் தான் நான் எடுத்திருக்கேன். முதல் பால், 2ஆம் பால், 2 மட்டும் தான் எடுத்திருக்கேன். இப்ப பாருங்க, நல்லாவே திக்கா ஆயிடுச்சு. இப்ப இந்த டைம்ல நம்ம 2வது பால் இதுல நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது 2வது பால்னா கொஞ்சம் தண்ணியா இருக்கும், முதல் பால்னா கொஞ்சம் திக்கா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இப்போ 2வதா எடுத்த பாலை சேர்த்துட்டு இப்போ இதுவுமே நல்லா வத்தி வரணும். இப்போ நம்ம அடுப்போட ஃப்ளேமை நல்லா மீடியம்க்கு மாத்திட்டு நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம்.
ஸோ இந்த தேங்காய் பாலே எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரும்போது அதோட டேஸ்ட்டு வாசனை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, இப்போ ரெண்டாவது தேங்காய் பால் ஊத்துனதுக்கு அப்புறம் நல்லாவே வத்தி வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த டைம்ல நம்ம ஏலக்காவும் சுக்கும் நான் சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு நீங்க வச்சிருக்கப்போ அப்பப்போ இடையிடையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் சம்டைம்ஸ் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்கு, அதனால அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததா நம்ம திக்கா இருக்கிற முதல் தேங்காய் பாலை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ முதல் பால் சேர்த்துட்டு ரொம்ப நம்ம கொதிக்க விடக்கூடாது. லைட்டா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுல வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க தேங்காய் முந்திரி இதை வந்து நம்ம சேர்த்துக்க போறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்க்க கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் டைம் ஆக ஆக நல்லா கெட்டியா மாறிடும். டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சாப்பிட்றப்போ இந்த தேங்காய் நல்லா கடிப்படும் வாயில. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஓணத்துக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, முன்னாடி இருந்ததுக்கு லைட்டாக திக்கா ஆயிடுச்சு. இன்னும் ஆற ஆற இன்னுமே கெட்டியாக மாறும். ஸோ நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.